friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா பேக் டு பெங்களூர் போறோம் நம்ம. சோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு இல்ல 2 நாள் முன்னாடி முடிஞ்சிச்சு. எல்லா செலிப்ரேஷனும் முடிச்சிட்டு இன்னைக்கு பெங்களூர் போறோம். அதுதான் எதுக்காக வந்தோமோ அது வந்து வெற்றிகரமா நம்ம முடிச்சி ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம கிளம்பாம இன்னொரு 2-3 டேஸ் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பரா போச்சு. இப்போ எங்களோட வேலை என்னன்னா ரிட்டர்ன் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு திருப்பி இவங்க கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க கொடுத்த ஒரு கொடை கொடுத்தாங்க தெரியுங்களா, குடம். அதை வந்து டிஸ்போஸ் பண்ண எடுத்து நீங்க எடுத்துன்னு போய் நம்ம வீட்டுல வந்து அவங்களோட ஜெனரேஷன் இது வந்து நாங்க ரெகசியை மெயின்டைன் பண்ணோமா. ஸோ அதெல்லாம் நாங்க வந்து இப்போ எல்லாமே எடுத்துன்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, சென்னை வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு, எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுச்சு. ஆனா விட்டு போகும்போது எனக்கு சோகமா தான் நான் போனேன். ஆமா, திருப்பி எப்படா வருவோன்னு மாதிரி யோசிப்போம். இப்ப நான் போறப்ப எனக்கே காலையில் ஏஞ்சும் போது போகணுமா, நல்லா தானே இருந்துச்சு, என்ன பண்றது, நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது, லேப்டாப் எடுத்துன்னு வரல, போய் வேலை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இன்னைக்கு என்னென்ன நடக்குது எது நடக்குது அப்படியே எங்க கூட வாங்க டிராவல் பண்ணி பெங்களூர் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். சைனிங்க பா, அண்டா சைனிங் அடிக்குது. அதுதான் அண்டா சைனிங் அடிக்குது. மேபி இல்ல நைட்ல இருந்தே அப்படிதான் பண்ணுங்க. நைட்னா கண்ணாப்பண்ணா எல்லாத்தையும் தெரிஞ்சு இப்ப நான் கோல்டு பிடிக்காம வேற என்ன பிடிக்கும். சைனிங் பயங்கர சைனிங் அடிக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பாக்குறதுக்கு நல்லா. ஆனா பாத்து என்ன வேற என்ன வாண்டா அந்த க்ரீம் வச்சு தேச்சாலே ஐவரி இருக்கலாம். ஓகே, செலக்ஷன் ஆயிங்குது ஃப்ரெண்ட்ஸ். ரூமுக்கு ஒரு வாரமா ஆயிந்தாகுது. பேஸ் கூட நல்லா இருக்கு. அந்த போட்டோ இருந்துச்சு பாரு, அந்த போட்டோவை காப்பா காமி அவர் கரெக்டா அங்க காமிக்குவாரு, அது தகுந்த மாதிரி செலக்ட் ஆகும். இது கூட அது காமி உங்க போன்ல இருக்கிறது. போடா, என் புதுசா எனக்கு நிறைய வாங்கி கொடுப்பான். என்கிட்ட வாங்குறது என்கிட்ட கொடுத்துட்டு போகுது. ட்ரெஸ் ஏடி தர மாட்டாது. நல்ல பேண்ட் ஏன்னா என்னமோ நான் போட்டு சுத்துற மாதிரி பேசுறியே மாடே. வச்சிருக்கிறேன் இருக்கு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் இப்பெல்லாம் நெக்ஸ்ட் டைம் அது யாருக்கும் போகுது. அங்க வந்தா தாங்கலாம் யூஸ் ஆகுது. அப்படிதான் சொல்றீங்க, கேட்கும் போதெல்லாம் எடுத்து தர மாட்டேன்றீங்களா? அவளே வந்ததுல இருந்து எடுத்து கையில கிடைக்குது, வரும்போது கையில கிடைக்கும். நிஜமா ஆக்சுவலா அதான் நடக்குது. ஒன் தரமா ஏன் சட்ட வைக்கிறதுக்கு எனக்கு இடம் நானே அங்க எங்க போட்டு வச்சுக்கிறேன். ஒரு கவர்ல போட்டு அந்த செல்ஃப் ஸ்டாண்ட் மேல வச்சிரு. டாடி அது கிடைக்கணுமே டாடி, இப்பதான் கிடைச்சிருக்குன்ற நானு. செல்ஃப் ஸ்டாண்ட் மேல வச்சிட்டீங்கன்னா நீங்க ஊருக்கு கிளம்பும்போது செருப்பு தேடுறதுக்கு அங்க போய் தானே ஆவீங்க, அப்ப கண்ண மாட்டோம். போன டைமே கெச்சிச்சு, அது எடுத்து வச்சேன் குடுத்துருவேன்ட்டேனே. நம்ம போறப்ப மாடு அந்த பெட் திறந்து எடுக்கிற சோம்பேறித்தனம் பட்டு மௌலி பெட் திறந்தா இருக்கும், ஆனா எந்த பொந்துக்குள்ள இருக்குன்றது கண்டுபிடிக்கதான் பெரிய விஷயம். இப்ப வரைக்கும் அவன் அந்த சீன் எல்லாம் பாக்கல. கிட்ட வந்து ஹைட்ராலிக் கட்டில் இல்ல. ஆமா, நான் பார்த்துட்டு உள்ள உட்கார்ந்து அங்க இருக்குது. இப்ப ஹைட்ராலிக் கட்டில் நம்ம வீட்ல இல்ல, இப்ப புது வீட்ல இருக்கு. மேல இருந்து எடுக்கணும்னா உனக்கு ஈஸி, கீழே போனோம்னா கஷ்டம். புது வீட்டுல ஹைட்ராலிக் இருக்குல்ல, 1 2 3 ஹைட்ராலிக். ஓகேவா? நீயும் வந்து உன்னோட ஹைட்ராலிக் தவிர்த்து இவன் தான் ஹைட்ராலிக், எங்களுக்கு தான் ஹைட்ராலிக். அதுல போட்டு அமுக்கம் பாரு, 3 கட்ல ஹைட்ராலிக் எல்லாம் போட்டு அமுக்கணும்ல, அப்ப தெரிஞ்சிடும். நான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே ஒன்னு வச்சுக்கிறேன், புரியுதா? ஒண்ணு சொல்றதுக்கு இல்லப்பா, இப்ப சொல்றான் பாரு. அந்த ஒரு ரூம் இப்படி எடுத்து வச்சா கால் எடுத்து வச்சுனா ட்ரெஸ்ல மெரிப்பே, அப்படி கால் எடுத்து வச்சா ட்ரெஸ்ல ஒரே அப்படியே ட்ரெஸ்ஸா கிடக்கும். ஒரு பக்கம் அழுக்கு ட்ரெஸ் இருக்கும், ஒரு பக்கம் காஞ்ச ட்ரெஸ் இருக்கும். இது இல்லைன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். பாத்துருவோமா? இது வந்து நோட்டட். ஓகே, இது பாப்போம். இது பதிவு 100% அப்படி அந்த பக்கம் அது அழுக்கு. புதுசா எடுத்துட்டு வந்து அழுக்கு பக்கத்துல போடாதன்னு சொன்னேன்ல, இங்கதான் இவ்வளவு இடம் இருக்குது, இங்க போட வேண்டியது தானே அப்படின்னு. ஒரு வாட்டி நான் போட்டு அதை லாக் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். துபாய்ல ஒரு வாட்டி யூஸ் பண்ண போறல, துபாய் குருக்ஸன் அந்த மாதிரி போட்டு அந்த ரூம் லாக் பண்ணி வேணாங்கறதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சு கட்டிட்டு என்கிட்ட ஒரு பீரோல தான் Dress இருக்கு. இப்ப இது வந்து காமனா வந்து நான் பேபி மாமா மட்டும் சொல்லல, மேக்ஸிமம் லேடிஸ் இதுதான் பண்ணுவீங்க. நான் கண் கூட 2-3 வீட்ல பாத்துட்டேன்.
பாய் 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 பாய். ட்ரிப் எல்லாம் பத்திரமா போயிட்டு ஓகே. அப்புறம் வந்து மீட் பண்ணலாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வா வா மோனா வந்து சாப்பிட்டு முடியும் தனியா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. அது எங்க சாப்பிட போகுது கழுவிட்டேன் அத பதிவு பண்ணிக்கிறேன். கழுவிட்டேன் அத பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளுக்காக தம்பியே தூக்கி வந்து போயிட்டு வாங்க. வந்துட்டு போயிருக்கலாம் பெங்களூருக்கு. ஃபிளைட் அங்கதான்றீங்க வந்துட்டு போயிருக்கலாம். அவன் பேசினே இருந்தான், எந்த வேலையும் பண்ணல, காசை வாங்கின்னு 10 நாளா. அதுக்கப்புறம் என்னாச்சு, வெளில வந்துருக்குதா? ஆமா, ஏதோ வெளில எங்கேயோ வந்துருக்கு. ஆமா, 4 தலகாணி. ஓகே சரி, ஓகே. பை. பை. ஹாப்பி நியூ இயர். Happy New Year. நல்ல சன்னியாசியா நல்லபடியா வாழு. ஓகேப்பா. பை 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 பை. மா பை மா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இரு. ஓகே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். குச்சிங்களா இல்லல? ஓகே ஓகே ஹாப்பி நியூ இயர். பத்திரமா ட்ரிப் போயிட்டு வாங்க உஷாரா. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே பை மாமா. பை 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 டாடி டாடா பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் வந்து இது என்ன பூடா? குடியாத்தம் தானே? குடியாத்தம் எக்ஸிட். குடியாத்தம் எக்ஸிட்ல குடியாத்தம்ல இருந்து எக்ஸிட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்ட் ஆகுது. ரொம்ப நேரமா வந்துங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னைக்கு என்னவோ ரொம்ப லாங் டிராவல் மாதிரி இருக்கு. சரி, பசி எடுத்துச்சு. பேக்கரியில கொஞ்சம் தீனி பண்ணாங்க. அப்புறம் எனக்கு ஸ்நாக்ஸ் பாருங்க, இது ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு இஷ்டத்துக்கு வாங்கினுக்குது. நானும் பாக்குறேன், யாருக்குமா இது? எனக்கு பசி எடுக்கும் எனக்குன்னா அதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு எல்லாமே. அதனால நான் ஒரு எக் பப்ஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு கிளம்பலாம். ரொம்ப டைம். அப்பா ஜூஸே வாங்கலையாப்பா நம்ம? வேணா ஒரு ஜூஸ் எல்லாம் ஒன்று இருக்கு இல்லை பெப்சி. கேக்கலையா? இப்பதான் வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஊருக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமாக வந்துங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவ்வளோ டிராஃபிக் இருக்குல்ல, பட் வீக்கெண்ட்ஸ் தான். ஓகேங்களா, நாங்கள் வந்து அங்கே கிளம்பிந்து வந்து ஒரு 3 மணிக்கு விட்டோம். ஆனால் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 8-9 o'clock ஆயிடுச்சு. கிட்ட ரொம்ப டிராஃபிக், அங்கங்கே டிராஃபிக் இருந்துச்சு. ஏன்னாவோ இன்னைக்கு ரொம்ப நேரம் மாங்கு நாங்களும் ஓட்டுறோம் பேசுகிறோம் வரோம். மோனா ஒரு 4 வாட்டி தூங்கி ஏஞ்சிச்சு. ஆனாலும் ஏஞ்சி அதுவே வந்துச்சான்னு கேட்டு நின்றுச்சு. நானும் எனக்கு ஓட்டுறவனுக்கே என்ன இன்னைக்கு ரொம்ப நேரமாக போயின்னுக்கிறோமேன்னு ஒரு ஃபீலிங்கு. பட் காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். கிறிஸ்மஸும் நல்லபடியாக நடந்துச்சு. இது எங்களோட ஃபஸ்ட் கிறிஸ்மஸ்னால ஒரு நல்லா சூப்பராக ஒரு மெமரபுளான ஒரு கிறிஸ்மஸாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மோனா வந்து இப்போதைக்கு இல்லை, ஏன்னா ஷீ இஸ் வெரி டயர்ட். போயிட்டுக்குது வாஷ்ரூம்க்கு குளிக்கிறதுக்கு. சரி, அந்த டைமில் வந்து நம்ம வீடியோ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் அவங்ககிட்ட பேசினுக்கிறேன். நம்ம வீட்டில் வந்தோன்னா ஒரு பயத்தை காமிச்சிச்சு. மோனா மம்மி பயந்துட்டாங்க. எல்லோரும் ஹாப்பி. எல்லாம் போயிட்டுக்கிறாங்க. நம்ம வரதுக்குள்ளே எல்லாம் பாட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி போயிட்டுக்கிறாங்க. பாட்டி இருப்பாங்கன்னு நினச்சோம், பட் அவர் சீக்கிரம் போயிட்டுக்கிறாங்க. நாங்கள் போய் செப்பரேட்டாக போய் பாட்டியை போய் பார்த்துட்டு வரணும். அடுத்தது வந்து நம்மளுக்கு நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நியூ இயர் செலிப்ரேஷனெல்லாம் நம்ம வீட்டில் தான் பயங்கரமாக நடக்க போகுது. அதுவும் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் நியூ இயர். அதுவும் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். அது எப்படி பண்ணோம், எங்கன்னா வெளியே போனோமா இல்லை நம்ம வீட்லேயே பண்ணோமா, அதெல்லாம் ஒரு பயங்கரமான பிளான் போட்டுங்கிறோம். நானும் பண்ணோம், அது கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.